இன்னைக்கு கமெண்ட்ல கேட்ட ஒரு கேள்வி. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நைட்டு இரவு நேரத்துல இவங்க வீட்டுல தூங்கும் போது ஏதோ ஒரு சக்தி இவங்களை அமுக்குற மாதிரியான. ஆனா அதை காட்ட முடியுமா, விசிபிளா காட்ட முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா அதை உணர்த்த வைக்க முடியுமானா முடியும். இருப்பான். ஆனா அந்த பலவீனமான ஆளு ஒரு இருட்டை பார்த்தாலும் டப்புன்னு பயந்துடுவாங்க. டக்குன்னு முதல்ல போய் கை வச்சு பாருங்களேன், அம்மானுவாங்க, அவ்வளோதான், மூச்சு நின்றோம். ஒன்று சொல்கிறேன், முக்கியமாக ஜென்ஸுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் மனைவி ஆகட்டும், தங்கை ஆகட்டும், இல்லை உங்கள் அம்மாவாகட்டும், ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு மனைவி சொன்னாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அது என்னன்னு கேளுங்க. மரிஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கு கமெண்ட்ல கேட்ட ஒரு கேள்வி. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நைட்டு இரவு நேரத்துல இவங்க வீட்டுல தூங்கும் போது ஏதோ ஒரு சக்தி இவங்களை அமுக்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் இவங்களுக்கு ஏற்படுது. ரொம்ப திணறி அடிச்சு எந்திரிச்சு உட்காந்துடுறாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் இல்லை, திரும்ப படுத்து தூங்குனா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது இந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனால இப்படி ஏற்படுது? ஆக்சுவலி இது நிறைய வீட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய பேருக்கு நடக்குது. சில பேர் சொன்னால் ஏற்றுக்க மாட்டுறாங்க. இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதில் அந்த அம்மாவுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நடக்குதுன்னா வீட்டுக்கார்ட்ட சொன்ன வச்சுக்க, வீட்டுக்காரர் சொன்னாரு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, என்ன ஒன்றுமே செய்யலை, ஒன்று மட்டும் செய்தா அப்படின்னு கேர்லெஸ்ஸாக எடுத்துப்பான். ஆமாம், தூக்கத்தில் ஏதாவது கனவு கண்டிருப்பேன், நான் காலையில் போட்டு அதெல்லாம் நினச்சி பண்ணிப்பேன். அதே மாதிரி வீட்டில் வச்சு வேற யாருன்னா அம்மாவுக்கு நடக்குது, ஒரு பையன்கிட்ட சொன்னாங்க, போமா 2024 நடந்துட்டுருக்கு, இப்போலாம் பேயின்னுங்கிற, போமா, கேர்லெஸ்ஸாக எடுத்துப்பாங்க. ஏன்னா இது மனுஷனோட இயல்பு. ஆனால் ஆத்மான்னு ஒன்று இருக்கா, இப்போ மக்கள் பெருமை சொல்ல பேயின்னு சொல்கிறாங்க, இவனு இருக்கா இல்லைன்னா 200% இருக்குது. ஆனால் அதை காட்ட முடியுமா, விசிபிளாக காட்ட முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் அதை உணர்த்த வைக்க முடியுமானா முடியும். ஏன்னா நோயால் பாதிக்கப்பட்டவங்க கூட எந்திரிச்சிருவான். ஒரு ஆத்மாவில் அடி வாங்கினவன், ஒரு செய்வினால் பாதிக்கப்பட்டவன் எப்படி இருக்கும்னு என் ஆஃபீஸில் 1 மணி நேரம் உட்காந்தாங்கன்னா பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பாதிச்சு வருவாங்க. மூளை வளர்ச்சி இல்லாதவங்க வர்றது கிடையாது, மாற்றுத்திறனால உடம்பு முடியாதவங்க வர்றது கிடையாது. நல்லா இருக்கிறவங்க, நல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்க, சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஒரு பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க, ஒரு மீடியாவில் இருக்கிறவங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா ஐடியில் இருக்கிறவங்களுக்கே அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருது. இவ்வளோ டாக்டரே இருக்காங்கம்மா என்கிட்ட பேஷண்ட்டாக, தெரியுமா? ஏன்னா அது 2 விதமான விஷயம் இருக்குது. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அழுத்துற மாதிரி வர்றது, நடமாட்டம் வர்றது, வீட்டில் ஷேடோ தெரிகிற மாதிரி வர்றது, நடக்கிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு கேட்டால் 100% இருக்குது. அது எல்லார் வீட்லேயும் இருக்காது. சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஏவல் மாதிரி ஏவி விட்டுருவாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நடமாட்டம் வருது, கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது, உருவம் இருக்கிற மாதிரி பார்க்குறது, ஷேடோ மாதிரி தெரியுது, இல்லை நம்ம தூங்கும்போது நம்ம கழுத்தை பூச்சி அழுத்துற மாதிரி, நெஞ்சை போட்டு அழுத்துற மாதிரி 100% நடக்கும். ஏவல் மாதிரி விட்டாங்கன்னா. ஆனால் அதே செய்வினை வச்சா இந்த மாதிரி சிம்டம்ஸ் வராது. ஏவல் அமுச்சு விட்டா வரும், குட்டி சேத்தனை ஏவி விட்டாங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். புரியுதுங்களா? 2. 3வது, ஒரு மூடி வச்ச வீடு, இல்லை ஒரு பழைய வீடு நீங்கள் வாங்கி ரெனோவேஷன் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் நீங்கள் போகிறீங்க, இல்லை ஒரு 6 மாதமாக மூடி இருக்குது, 1 வருஷமாக மூடி இருக்குது, அந்த வீட்டில் நீங்கள் கொடுத்தனும் போகிறீங்க, இல்லை வீடு வாங்கிட்டு போகிறீங்களோ, அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னா 100% அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் வரும். அதில் ஒரு அமானுஷன்ற ஒரு நடமாட்டம் இருந்தது. ஏன்னா எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு இதுவும் உங்களை அதை தேடி வராது, அது நம்ம தான் அதை தேடி போகிறோம். ஏன்னா அது ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் அது இருக்கும். அது இருக்கிறத நம்ம உடச்சி கிடச்சி சுத்தம் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு நம்ம போகிறதால நம்மளை அதை டிஸ்டர்ப் பண்ணோம். அது கூட எந்த ஒரு ஆத்மாவுக்கு உயிரெடுக்கிற சக்தி இருக்கான்னு கேட்டால் கிடையாது, அல்லாஹ் ஒருத்தனை தவிர. கொடுப்பவன் அவனை எடுப்பவன் தான். இது பார்த்திங்கன்னா பயம்படுத்தும், மிரட்டும். அந்த பயத்தில் நம்ம உயிர் பிரிஞ்சிருது, படுத்த படுக்கையாயிரும், உடம்புல இருக்கிற அந்த இது இறங்கிடுது, பலமே போயிடுது, பித்து பிடிச்ச மாதிரி ஆகுறது, கை கால் விழுந்து போகிறது, அந்த அதிர்ச்சிலேயே அதோட சக்தி நாட்டம் அந்த மாதிரி, அதோட தாக்கம் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த கழுத்தை பூச்சி அழுத்துறது, வயிற்றில் நெஞ்சில் ஏறி மிதிக்கிறது உண்மையாக பொய்யானா 100% உண்மை. இப்போ ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்க, எனக்கு மட்டும் தெரியுது, மற்ற யாருக்கும் தெரியுது. இப்போ சொல்லுவாங்க அவளுக்கு மட்டும், ஒய்ஃபுக்கு மட்டும் எனக்கு தெரியலன்னுவாங்க. எல்லாருக்குமே மாந்திரிகத்தால் சாதிக்க முடியுமானா முடியாது. சில ராசி பருவம் தான் வரும். அதே மாதிரி அமானுஷமும் பார்த்திங்கன்னா ஒரு கெட்டதும் பார்த்திங்கன்னா எல்லாரையும் தாக்குமானா தாக்காது, பலவீனமான ஆளுங்களை தான் அது தாக்கும். எது வந்தாலும் போல்டாக இருக்கிறவனுக்கு, தைரியமாக இருக்கிறவனுக்கு ஒரு இருட்டை பார்த்து ஒரு ஷேடோ பார்த்தா கூட பயம் வராது, தெளிவாக இருப்பான். ஆனால் அந்த பலவீனமான ஆள் ஒரு இருட்டை பார்த்தாலும் டப்புன்னு பயந்துடுவாங்க. டக்குன்னு முதல்ல போய் கை வச்சு பாருங்களேன், அம்மானுவாங்க, அவ்வளோதான், மூச்சு நின்றோம்.
அப்படியே ஜுரம் வந்துடும், வேர்த்து விர்த்து போயிடுவாங்க. அந்த மாதிரி பர்சன் தான் வந்து இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயத்தை பார்த்து பயப்படுவாங்க. நம்மளோட ஷேடோ பார்த்தாலே ஒரு இருட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மா மாதிரி தான் தெரியும். அதை பார்த்து கூட பயப்படுறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கழுத்து பூச்சி அழுத்துறது, இந்த வீட்டுக்குள்ளே வளர்த்துறது, இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இருந்தாலும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். உங்களுக்கு ஏவல் மூலிமா ஏவி வச்சாலும் வரும். ஆனால் செய்வினைன்னு ஒன்று வச்சாங்கன்னா வராது. ஏன்னா செய்வினைன்றது வேறு. அது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல அரிப்பு வர்றது, பக்கு மாதிரி வர்றது, கை கால் விழ வைக்கிறது, உடல்நிலை படுத்த வைக்கிறது, படுத்த படுக்க ஆக்கி வைக்கிறது, பித்து பிடிக்க வைக்கிறது, பேச்சு வராமல் வைக்கிறது, உணவு போகாமல் வைக்கிறது, லூஸ் மோஷன் வைக்கிறது, படுத்த படிக்கல அப்படியே இருந்து மறைஞ்சு போகிறது, கை கால் எந்திரிக்க விட பண்ணுறதுலாம் செய்வினையோட வேலை. ஏவல்ன்றது பார்த்திங்கன்னா பயன்படுத்துறது, மிரட்டுறது, நெஞ்ச பூச்சி அழுத்துறது, தூங்கும்போது காலை பூச்சி இழுக்கிறது, காலை பூச்சி தூக்குறது, முடிய பூச்சி தூக்குறது, சாமானை தள்ளி விடுறது, இதெல்லாமே வந்து குட்டி சேத்தனோட வேலை, ஏவலோட வேலை. இது ஏவி விடுறது. ஆனால் இயற்கையாக ஒரு வீட்டில் ஒரு ஆத்மா இருக்குது, அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வெளியில் துரத்தும், உள்ள நம்மளை வச்சிக்காது. மனுஷனுக்கு அது நம்ம இருக்கிறது அது இருக்காது. ஸோ அது நம்மளை வெளியில் தள்ளும். அந்த பயத்தில் தான் நம்ம மிரள்றது. ஆனால் நெஞ்சு பிடிச்சி அழுத்துறது உண்மையாக பொய்யான 100% உண்மை. சரிங்களா? இந்த சிம்டம்ஸ் காட்டுறது உண்மையாக பொய்யான 100% உண்மை. ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன், முக்கியமாக ஜென்ஸுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் மனைவி ஆகட்டும், தங்கை ஆகட்டும், இல்லை உங்கள் அம்மாவாகட்டும், ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு மனைவி சொன்னாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அது என்னன்னு கேளு. நீங்கள் கூட்டுமே கோடியாக லட்சமாக செலவு பண்ண வேணாம். ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. இந்த மாதிரி சொல்கிறீங்க, என்னாச்சு, எதனால் வருது, எத்தனை நாளாக வருது, ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு நீங்கள் கேளுங்க. மனைவிகிட்ட கேளுங்க, ஏமா பயப்படுற, நான் இருக்கேன், உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன்னு. உடனே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அவங்களோட நம்பிக்கையாக நீங்கள் போங்க. நீங்கள் நம்ப வேணாம். நீங்கள் போய் கோயிலுக்குள்ள லட்சமாக போய் குட்ட வேணாம், காசு கொடுக்க வேணாம். அவங்களோட ஆத்மா அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க மனசுக்கு ஒரு மன திருப்திக்காகுது. ஒரு பாய்கிட்டயோ இல்லை பத்திரிகைகிட்டயோ ஒரு சாமியார்ட்ட போயிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கயிறு மாதிரியோ தாயத்து மாதிரியோ ஒரு பயம் படுத்தாமல் இருக்கிறதுக்கு போடுங்க. உங்கள் நம்பிக்கை வைக்காமல் போங்க. அது உங்களோட நாட்டம். அவங்க இருக்கிற நம்பிக்கையோட. ஏன்னா எதுவுமே இல்லாமல் தூங்கும்போது ஒரு பொருள் கையில் வச்சுட்டு அவங்க தூங்குனாங்கன்னா அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, பொருள் மேலே இருக்கிற நம்பிக்கை, அந்த தெய்வத்து மேலே இருக்கிற நம்பிக்கை, நம்மகிட்ட பொருள் இருக்குது, பயமாக தூங்கலான்ட்டு அந்த நம்பிக்கை அவங்க தூங்குவாங்க நிம்மதியாக. ஸோ ஒரு லேடிஸ் நம்மள்கிட்ட சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு உட்காந்து கேளுங்க. தங்கச்சி சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, மனைவி சொன்னாலும் சரி. அவள் கிடக்கிற அவளுக்கு ஒன்றா நம்மளுக்கு எதுவுமே அவள் மட்டும் தெரியுதா லூஸு சொல்கிறேன்னா நிறைய பெண்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் நான் 1 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், என்னை கூட்டு போக மாட்டாரு. 6 மாதமாக சொல்கிறேன், கூட்டு போக மாட்டாரு. எங்கள் வீட்டுக்காரருக்கே தெரியாமல் தான் நான் வந்திருக்கேன்றாங்க. எதுக்கு? உன் மனைவி ஃபர்ஸ்ட் நாள் சொல்லும் போதே நீ கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா 1 வருஷம் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாதவங்கிட்ட வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அது காரணம் யாரு? ஜென்ஸ் தானே. உன் நம்பிக்கை இல்லையா? அப்பா உன்னோட நம்பிக்கை நீ வச்சுட்டு போ. நீ தெய்வம் இருக்குன்னு நினைக்கிறியோ இல்லைன்னு நினைக்கிறியோ பரவாயில்ல. 20 வருஷம் கூட வாழ போகிறது, 60 வருஷம் வாழ போகிறோம். மனைவிக்காக ஒரு 10 நிமிஷம் உட்காந்தா என்ன கௌரவமாக குறைஞ்சிட போற? இல்லை ஒரு சொத்து போயிட போதா? தன் மனைவிக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி என்னன்னா கேளுங்களேன். ஸோ உங்கள் மனைவி உங்ககிட்ட அது மாதிரி சொல்கிறாங்கன்னா நீங்களே கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கேளுங்க. ஏன்னா ஏன் நைட்டில் அப்படி மிரள்ற, ஏன் நைட்டில் பயந்து இருந்திருக்கிற, ஏன் நைட்டில் புலம்புற, என்ன ஆச்சு, என் உடம்புக்கு பண்ணுதான்னு கேளுங்க. அவங்களுக்கு நீங்கள் தைரியம் சொல்லுங்கள். இல்லை வாமா கோயிலுக்கு போகலாம், திண்ணூர் பூசு, இந்த கோயிலுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி கூப்பிடுங்க. அப்படி இல்லையா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே கூட்டமாக தயவுசெய்து பண்ணுங்கள். ஒரு 300 500 செலவு பண்ண இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சின்னதாக இருக்கும்போது செஞ்சிட்டிங்கன்னா பெருசாக ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. முத்து விட்டுட்டிங்கன்னா எந்த விஷயமும், ஏன்னா அந்த சிறிய விஷயமே அவங்க பயந்து பார்த்தீங்கன்னா அதுவே அவங்கள பெருசாக கொண்டு போய் விட்டுரும். மனநிலை பாதிக்கப்படுற மாதிரி போயிடுவாங்க. அதனால் ஒரு லேடிஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இல்லை குழந்தைங்க சொல்லுது, இல்லை ஒரு ஜென்ஸே சொல்கிறாங்கன்னா பெற்றோர்கள யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு நார்மலாக இருக்கிற சிம்டம்ஸ் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிம்டம்ஸ் காமிச்சிதுன்னா, உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ குடும்பத்தில் என்ன காமிச்சிதுன்னா, பக்கத்தில் இருக்க ஒரு சாமியார்கிட்டயோ ஒரு இஸ்லாத்தாள்கிட்டயோ யார்கிட்டயோ போயிட்டு உங்களுக்கு நம்பிக்கையான கிரால்கிட்ட போய் காமிச்சிக்கோங்க. ஒரு நீங்கள் செய்கிறீங்க செய்யாதீங்க பண்ணிட்டு போங்க, பரிகாரம் பண்ணுங்க பண்ணாமல் போங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சின்னதாக இருந்தால் ஒன்றும் இல்லை, பெருசாக நான் வரப்போகுதுன்னா அவங்க சொல்லுவாங்க. அதில் உங்கள் நம்பிக்கை இருந்தால் அந்த பரிகாரத்தை பண்ணி சரி பண்ணிவிடுங்க. நம்ம வாழ்கிறதுக்கு விஷயம் நடந்ததுக்கப்புறம் லட்சமாக போய் ஹாஸ்பிட்டலில் போகிறதால எந்த யூஸும் இல்லை. ஸோ வரமுன் காப்போம். இந்த மாதிரி என்ன ஒரு சிம்டம்ஸ் தான் தயவு செஞ்சு பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. சிறப்பு பாய், ரொம்ப அருமையா சொன்னீங்க. என்னன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குங்கும் போது நம்ம ஆரம்பத்திலேயே அதை கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனைக்கான தீர்வு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியான லைஃபா வாழ முடியும். இந்த பயம் உணர்வு அப்படின்றத நம்மளை விட்டு அகன்றுடும். ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா கொடுத்தீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.